அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் குருமா ஒரு சூப்பரான கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டுக்கு காலிஃப்ளவர் பாயில் பண்ணி அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அதை ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு பே லீவ்ஸும் பட்டையும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அதை வதங்கி வரக்குள்ள பூண்டு 2 போட்டு அதையும் வதங்கி வரப்போகல அதுக்கு டொமேட்டோ கொஞ்சம் போட்டு அதுக்கு கிரீன் சில்லி ஒன்று போட்டு நல்லா வதக்கிக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரக்குள்ள அதுக்கு பீனட்ஸ் கொஞ்சம் போட்டு அது நல்லா வதங்கி வரக்குள்ள கொஞ்சம் ஸ்க்ரேப் கோகோனட் போட்டு அதையும் நல்லா வதக்கி அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு கடாய்க்கு ஆயில் போட்டு சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டு காலிஃப்ளவர் நல்லா ஒரு பிரட்டி எடுத்து வச்சு இப்போ இன்னொரு கடாய்க்கு ஆயில் போட்டு கடுகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதுக்கு நாங்கள் கிரைண்ட் பண்ணதை போட்டு அதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடரும் கொரியண்டர் பவுடரும் சால்ட்டும் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு காலிஃப்ளவர் போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி எடுத்து அதுக்கு கொஞ்சம் ஒரிகானோவும் கொரியண்டர் லீவ்ஸும் போட்டு பிரட்டி எடுத்த எங்கட காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலிஃப்ளவர் கறியை சப்பாத்தியோட சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு